வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் துபாய் அபுதாபியிலிருந்து. நேத்து பார்த்தீங்கன்னா, சட்டமேதர் அண்ணல் அம்பேத்கர் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சுங்க. விஜய் வந்து அதில கலந்துக்கிட்டாரு. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிற ஆதவ் அர்ஜுன் அவர் வந்து கலந்துக்கிட்டாரு. மற்றவர்கள் ஒரு 4, 5 பேர் விருந்தினர் வந்து கலந்துருக்காங்க. அந்த விழாவில விஜய் அவர்களும், ஆதவ் அர்ஜுன் அவர்களும், அவர்கள் என்னலாம் நினைக்கிறாங்க, எப்படியெல்லாம் அரசியல் செய்யணும், இதுவரைக்கும் எப்படியெல்லாம் நம்மள ஏமாத்தியிருக்காங்க அப்படின்றத வெட்ட வெளிச்சமா பேசியிருக்காப்புல ஆதவ அர்ஜுன். அவர் என்ன சொல்றாப்புல, சினிமா துறையில ரூ. 2,00,00,000 வருமானம் வர்றத விட்டுப்புட்டு, அ தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றாரு. மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில இருக்கிறவங்க, சினிமா துறைய ஒரே ஒரு குடும்பம் மட்டும் சம்பாரிக்கிறதுக்காக நடத்துறாங்க. யாருமே தயாரிப்பாளர் இல்லங்க. இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுலேருந்து இந்த 3 வருஷத்துல எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாமே அவங்க தான். விளையாட்டுத்துறையா அவங்க தான். துணை முதல்வரா அவங்க தான். எல்லாமே ஒரு குடும்பம் தாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேசினாரு ஆதவ் அர்ஜுன். அதே மாரி விஜய் அவர்களும் நம்மள வந்து பேசுறவங்க பேசிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து எதுவுமே வந்து களத்தில போய் நேரடியா சந்திக்கிறேன். மக்கள் பிரச்சனைய தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஆனா, இந்த மழை வெள்ளத்தில பாதிக்கப்பட்ட மக்கள மட்டும் நேர்ல போய் பார்க்க மாட்டேன்ட்டாரு. திருமாவளவன் பத்தி விஜய் அவர்கள் சொன்னது, அவர் இங்கே கலந்து கொள்ளாம இருக்கலாம். ஆனா, அவருடைய நெனப்பு பூரா இங்கே தான் இருக்கும். நம்ம என்ன செய்றோம், என்ன பேசுறோம் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்படின்னு சொல்லி பேசுறாரு விஜய் அவர்கள். என்ன பேசி என்ன செய்ய? தமிழ்நாட்டில தவிர்க்க முடியாத ஒரு கட்சி அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சின்றாங்க. அந்த கட்சியினுடைய தலைவர் இந்த மாரி நிகழ்வுல கலந்துக்கிட்டு, சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அந்த புத்தகத்த வந்து வெளியிட்டிருக்கணும்ல. அதானே நல்லா இருந்திருக்கும். இவரு என்ன நினைக்கிறாரு, திமுக அரச பகைச்சுக்கிட்டு நம்ம வந்து இங்க வந்து நிக்க முடியாது. அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. இவர் விஜய் அவர்கள் வெட்ட வெளிச்சமா சொல்றாரு. அரசியல் சில சூழ்ச்சியினால அவர் இங்க வராம போயிட்டாரு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன இருந்தாலும் அவருடைய நினப்பு, எண்ணம் எல்லாமே இப்ப எங்கள பார்த்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜயும் பேசுறாப்புல. வெளிப்படையா 2 பேருமே பேசுறாங்க. தமிழக அரசியல்ல சமூக நீதின்னு சொல்லிட்டு, இவங்க என்னவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னலாம் செய்றாங்க அப்படின்றத ரொம்ப வெளிப்படையா பேசுறாப்புல. ஆதவ அர்ஜுன் பேசுறாப்புல, விஜய் அவர்களும் பேசுறாப்புல. ஆனா இது வந்து இன்னும் ஒரு 1 1/2 வருஷம் இருக்கு. 2026 தேர்தலுக்கு. அதுவரைக்கும் இப்படி பேச்சு போகுமா? இல்ல இதில ஆதவ அர்ஜுன் கட்சிய விட்டு வெளிய விடுதலை சிறுத்தை கட்சிய விட்டு வெளிய வந்துருவாரா? இல்ல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாரா? இல்ல மறுபடியும் விடுதலை சிறுத்தை கட்சியோட சேர்ந்துருவாரா? அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா எப்ப என்ன வேணாலும் நடக்கும். எப்ப என்ன வேணாலும் அரசியல்ல நடக்கும். அது நம்ம கையில இல்ல. அவங்கவங்க விருப்பம். சரிங்களா? என்ன இருந்தாலும் சரிங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவு காலம். ஒரு புதிய அரசு அமைஞ்சு, ஏழை எளிய மக்கள் பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்.